வெல்கம் டு டிஎஸ் இன்ஃபோடைன்மெண்ட் சேனல். வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் 25 கணித புதிர்களை பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல் கேள்வி, ஒருவன் ஒரு மொபைலை 5000 ரூபாய்க்கு விற்று 500 ரூபாய் நஷ்டம் அடைந்தான். அவன் 1000 லாபம் பெற எவ்வளவு ரூபாய்க்கு விற்றிருக்க வேண்டும்? சரியான விடை 6500. 10 ஆப்பிள்களை 100 ரூபாய்க்கு வாங்கி 8 ஆப்பிள்களை 100க்கு விற்றால் லாபம் சதவீதம் என்ன? சரியான விடை 25%. 1000 மதிப்புள்ள பொருளுக்கு 10% தள்ளுபடி கொடுத்து மீண்டும் 10% வரி சேர்த்தால் இறுதி விலை என்ன? $990. 3 வாங்கினால் 1 இலவசம். இதில் கிடைக்கும் தள்ளுபடி சதவீதம் என்ன? விடை 25%. ஒரு பொருளை 90க்கு விற்றால் 10% நஷ்டம் என்றால் 10 ரூபாய் லாபம் கிடைக்க என்ன விலைக்கு விற்க வேண்டும்? ஒரு வியாபாரி 100 முட்டைகளை 500க்கு வாங்கினான். வழியில் 10 முட்டைகள் உடைந்து விட்டன. மீதி முட்டைகளை தலா 6 ரூபாய்க்கு விற்றால் லாபமா நஷ்டமா? சரியான விடை லாபம் 40. 5 பேனாக்களின் அடக்க விலை 4 பேனாக்களின் விற்பனை விலைக்கு சமம் எனில் லாபம் எவ்வளவு? விடை 25%. மகனுக்கு 4 வயது இருக்கும்போது அப்பாவிற்கு 30 வயது. மகனுக்கு 10 வயது ஆகும்போது அப்பாவின் வயது என்ன? முப்பத்தி 6. 5 பூனைகள் 5 எலிகளை 5 நிமிடத்தில் பிடித்தால் 100 பூனைகள் 100 எலிகளை பிடிக்க எத்தனை நிமிடங்கள் ஆகும்? சரியான விடை 5 நிமிடங்கள். ஒரு தொட்டியில் 10 மீன்கள் உள்ளன. அதில் 3 மீன்கள் இறந்து விட்டன. 2 மீன்கள் வெளியே குதித்தன. இப்போது தொட்டியில் எத்தனை மீன்கள் உள்ளன? விடை 8. 2 மீன்களும் தொட்டில் தான் இருக்கும். ஒரு அறையில் 5 மெழுகுவர்த்திகள் எரிகின்றன. காற்று வீசி 2 அணைந்து விட்டன. இறுதியில் எத்தனை மெழுகுவர்த்திகள் மிஞ்சும்? சரியான விடை 2. மற்றவை எரிந்து விடுகிறது. ஒரு தவளை 30 அடி கிணற்றிலிருந்து வெளியேற முயல்கிறது. பகலில் 3 அடி ஏறி இரவில் 2 அடி சறுக்கிறது. அது கிணற்றின் உச்சியை அடைய எத்தனை நாட்கள் ஆகும்? சரியான விடை 28 நாட்கள். 9 பந்துகளில் 1 மட்டும் எடை குறைவானது. ஒரு தராசை பயன்படுத்தி 2 முறையில் அந்த பந்தை கண்டுபிடிப்பது எப்படி? உன்னிடம் ஒரு பெட்டியில் 10 கருப்பு ஷூக்களும் 10 வெள்ளை ஷூக்களும் உள்ளன. இருட்டில் ஒரு ஜோடியை எடுக்க குறைந்தது எத்தனை ஷூக்களை வெளியே எடுக்க வேண்டும்?
எந்த 3 எண்களை கூட்டினாலும் பெருக்கினாலும் ஒரே விடை வரும். எட்டில் பாதி 4. ஆனால் 8ஐ குறுக்காக பிளந்தால் வரும் எண் என்ன? ஒன்பதை விட 6 பெரியது என்பது எப்போது உண்மை? இரண்டு, 4, 8, 16, 32. அடுத்த எண் என்ன? ஒரு கிலோ பஞ்சு அதிக எடையா அல்லது ஒரு கிலோ இரும்பு அதிக எடையா? ஒரு பேருந்தில் 10 பேர் ஏறுகிறார்கள், 5 பேர் இறந்துகிறார்கள். இப்போது பேருந்தின் டிரைவரின் பெயர் என்ன? ஒரு குரங்கிடம் 100 வாழைப்பழங்கள் உள்ளன. அது ஒரு முறைக்கு 50 பழங்கள் மட்டுமே சுமக்கும். 1 கிலோமீட்டர் தூரம் நடந்தால் ஒரு பழத்தை சாப்பிடும். 100 கிலோமீட்டர் தூரம் கடக்க அதனிடம் எத்தனை பழம் மிஞ்சும்? ஒரு தந்தைக்கும் மகனுக்கும் விபத்து ஏற்படுகிறது. ஆஸ்பத்திரியில் டாக்டர் இவன் என் மகன் என்னால் ஆபரேஷன் செய்ய முடியாது என்றார். அது எப்படி? ஒரு பெண் 1000 ரூபாய்க்கு ஒரு ஃபோன் வாங்கி 1200க்கு விற்றால் பிறகு அதே ஃபோனை 1200க்கு வாங்கி 1100க்கு விற்றால் லாபமா நஷ்டமா? ஒரு பொருளை 700க்கு வாங்கி 800க்கு விற்றான். பிறகு 800க்கு வாங்கி 750க்கு விற்றான். பிறகு 750க்கு வாங்கி 900க்கு விற்றான். மொத்தம் லாபமா அல்லது நஷ்டமா? உங்களுக்கான கேள்வி: ஒரு சட்டையில் 8 துளைகள் உள்ளன, அது எப்படி? சரியான விடை தெரிந்தால் கமெண்ட் பண்ணுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணுங்க. தேங்க்யூ.